ஓகேடா. ஸோ இப்போ 7.7 பார்க்கலாம். 7.7ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, "இஃப் வி ப்ளோ ஏர் இன்டூ எ பலூன் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷேப் அட் எ ரேட் ஆஃப் 1000 சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட், அட் வாட் ரேட் த ரேடியஸ் ஆஃப் த பலூன் சேஞ்சஸ் when the radius is 7 centimeter. Also compute the rate of change of surface area changes." ஓகே. அதாவது என்ன பண்றாங்கன்னா, ஒரு பலூன் எடுத்து ஊதுறோம். ஆ அப்படி ஊதும்போது என்ன ஆகும்? அந்த நார்மல் பலூன் வந்து சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அதாவது அந்த ஆமாங்க்கா. அந்த லாஜிக் வச்சு தான் நமக்கு சம் குடுக்குறாங்க. ஓகே. இப்ப ஸ்டார்ட்டிங்ல ஓகே. இந்த மாரி சம்ல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். எப்படி வந்து டெரிவேஷன்ஸ் சூஸ் பண்றது அப்படின்னா, நமக்கு குடுத்துருக்க டேட்டா என்னன்னா, 1000 சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது எப்படா வரும்? வால்யூம்ல தான் கியூப் வரும். கரெக்ட்டா? வால்யூம்ல ம். ஆமாங்க்கா. இனிமே பைல குடுத்தாலே அது வந்து டெரிவேட்டிவ்னு அர்த்தம். அப்ப டிஃபரன்ஷியேட்டிங் வால்யூம் டிவைடட் பை டிஃபரன்ஷியேட்டிங் டைம். dv by dt equal to 1000 centimeter cube by second. ஓகேவா? ஓகேக்கா. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? இஃப் வி ப்ளோ ஏர் இன்டூ எ பலூன் ஸ்பெரிக்கல் ஷேப் அட் ரேட் ஆஃப் 1000 சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட், at what rate of radius of the balloon changes? What rate of radius of the balloon changes? ஓகேவா? when the radius is at 7 சென்டிமீட்டர். ரேடியஸ் 7. 7 சென்டிமீட்டர் இருக்கும்போது ரேடியஸ்ல வந்து எவ்ளோ சேஞ்சஸ் நடக்கும்னு கேட்குறாங்க. ஆல்சோ கம்ப்யூட் த ரேட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்றது சர்ஃபேஸ் ஏரியா. அதோட சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கு வால்யூம் ஃபார்முலா தெரியும். இப்ப இது ஸ்பியர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பியருக்கான ஃபார்முலா V is equal to 4/3 pi r cube. ஓகேவா? இப்ப நமக்கு ஏரியாவும் தேவைப்படுறதுனால பைக்கு வேல்யூ போடாம பையாவே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. dv by dt பி 4/3 by 3 3 r ஆர் ஸ்கொயர். dr by dt. ஓகேவா? இப்போ 3 ஓகேக்கா. கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரேடியஸ் வேல்யூ 7ன்னு குடுத்துருக்காங்க. dr by dt வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. dv by dt நமக்கு தெரியும். என்னது 1000 1000 4 pi ரேடியஸோட வேல்யூ 7. 7 into 40 7. dr by dt வேணும். ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அத அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இத மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துக்கலாம். 1000 divided by 4 pi 7 into 7. 7 into 7 49. 49 dr by dt. 4 கேன்சல் பண்ணா 100ல வந்து 25 டைம்ஸ் 4 இருக்கும். அண்ட் 0 250. அப்ப என்னோட dr by dt என்னன்னா 250 by 49. பை இருக்குல்லக்கா? ஆமா 49 49 பை. இது என்னன்னா இப்ப நமக்கு dr by dt தானே. r அப்படின்றது என்னன்னா ரேடியஸ் சென்டிமீட்டர். ரேடியஸ் t வந்து என்ன டைம் செகண்ட். டைம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். செகண்ட். யூனிட். ஓகேக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவ இங்க எஸ்ன்னு எடுத்திருக்காங்க. s is equal to 4 pi r ஸ்கொயர். நமக்கு ds by dt வேணும். 4 pi 2r dr by dt. ds by dt தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4 pi 4 2s are 8 pi. 8 pi ரேடியஸோட வேல்யூ 7. dr by dt ஓட வேல்யூ 250 by 49 49 pi. Pi cancel. 1 7 7 7 7 are 49. So 2 times வந்து 250 னா 500 வரும். 4 times 250 னா 1000. 8 times 250 னா 2000 2000 by 7 pi. 7 பை 7 தான்க்கா வரும். பை அடிச்சாச்சு. சரி பை கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட யூனிட் எழுத எஸ்ன்றது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியாக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைம் இதுக்கு செகண்ட். செகண்ட். அவ்வளோதான். ஓகேக்கா. ஓகேடா. சரி அப்படியே இந்த சமயம் சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்த சம் பார்ப்போம்.